லாலிபாப் இன்னைக்கு லாலிபாப் நீங்க சாப்பிடுறீங்களா? 18 வருஷமா லாலிபாப் சாப்பிடுறீங்களா? We are so happy that we won the match with 50 runs margin. It's so nice that after 18 years we won the game in Chepak on Rajat Patila captaincy. It's like super good. I feel so happy. We don't care. We won with 50 runs today. Why should I? They were banned for 2 years. Okay. One more thing. Actually, they can put one more thing that 2016 and 17 they have only in their locker. They can put like that in 2016 and 17 in their locker. அவங்க லைஃப்ல இப்பதான் வெளிச்சம் வந்திருக்குது. ரொம்ப ஆட்டம் போட்டு அழைச்சிடும். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே டீமை விடுங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு முதல்ல அக்செப்டன்ஸை சொல்லி தர சொல்லுங்க. முதல்ல அடிச்சு பேச சொல்லுங்க ப்ரோ. நல்லா ஓகே இவங்க ஆர்சிபி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா ப்ரோ இன்னைக்கு நல்ல கேம் ஆடி இருக்காங்க ப்ரோ. பண்றாங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ 18 வருஷமா பண்றாங்க ப்ரோ. ஒழுங்கா பண்ண சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டு இருந்தா பாடுபடுறாங்க. மேட்ச் ஒரு மேட்ச் கிடையாது ப்ரோ. யாரு கூட ஜெயிச்சா 5 பாருங்க 5 ஸ்டார் ஆப்போனன்ட் 5 ஸ்டார் 5 கப். அப்ப வந்து சிஎஸ்கே ஆர்சிபியோட சிஎஸ்கே பெட்டர் நினைக்கிறீங்கன்னா யார் Lollipop was not a bad quality, only you gave me back there. I threw it. Okay. Dhoni என்ன பண்ணாரு? கேப்டன் என்ன பண்ணாரு? பவர் பிளே 1 down 1 ஆறு. கேப்டன் 1 down 1 ஆறு. என்ன சொல்றீங்க? கேப்டனுக்கு கட்ஸ் இல்லவா? கேப்டனுக்கு கட்ஸ் இல்ல ப்ரோ. சொல்லுங்க ஓபனராக 1 down வர்றாரு. சப்பு அவ்வளவுதான். பவர் பிளே ஸ்கோர் என்னது? பவர் பிளே ஸ்கோர் என்னன்னு இருக்கு? பவர் பிளே ஸ்கோர் சொன்னங்க. ஸ்கோர் எவ்வளவுனா போட்டோம். என்ன ஸ்கோர் 100 கூட இல்ல. 100 ரஜத் பாட்டில் 52 in 1 போதும் ப்ரோ. தோனி ஆடலவே போதும். இந்த வருஷம் நம்ம உங்களுக்கு கப்பல்ல லாலிபாப் சப்பு. டேபிள் பாக்கிங் வர வாட்டி. பார்க்கலாம் ப்ரோ. 100% மே 3 கால் பண்ணுங்க எனக்கு. கால் பண்றேன் ப்ரோ. நம்பர் கொடுங்க. கால் பண்ணுங்க. எடுத்துக்கோங்க 1 second. 662. After you lose, don't forget to call me because I'll forget CSK fans easily. Yeah? Okay, bro. Yeah. Thank you, bro. I believe RCB had a wonderful plan in mind. Like the execution was perfect. The bowling, the batsman, the fielding, everything was top notch. I really enjoyed the match. And I would like to show you my posters. Chico and Mahi together. I like Dhoni. I like CSK just because of Dhoni. But I didn't hate CSK. So it's always I wanted to portray the unity between CSK and Dhoni. That's why I chose this picture. Mahi and Chico together. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்புமே பில்ட் ஆகல. அதனால தான் அது ஒரு டைம் பில்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்கோரிங் ஆயிருக்கும். ஸ்டார்டிங்ல நிறைய வந்து ஈசாலா ஈசாலா கப்பு லாலிபாப் அதெல்லாம் சொல்ல கூடாது. ஈசாலா கப் நாம்தே ஈசாலா கப் லாலிபாப் எல்லாரும் they are doing their hard work. Where is the done? I can't see the done. ஜி அது 18 வருஷம் ஆச்சுல. அது குர்சாமி ஆயிட்டாங்க. அதனால நாங்க வந்து தட்சணை குடுத்துறோம் அந்த மேட்ச் உங்களுக்கு. 49 ஆல் அவுட். வின் பண்ணிருக்கோம். அத பார்க்க மாட்டாங்க. சும்மா இந்த மாதிரி 18 வருஷம் சிஎஸ்கே அதெல்லாம் சொல்ல கூடாது. வின் பண்ணிக்கோங்கறத ஃபர்ஸ்ட் பெருமையா பேச கத்துக்க சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல ரஜத் பட்டிதாரோட கேட்ச் விட்டாங்க பாருங்க. அங்கேயே முடிஞ்சிச்சு மேட்ச். டாஸ்லேயே தோத்துட்டாங்க ப்ரோ. நான் சிஎஸ்கே ஃபேன் தான். டாஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருந்தா சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்க. ஆர்சிபி தான். ஆனா ப்ரோ திரும்ப ரிவெஞ்ச் எடுப்பாங்க ப்ரோ. சிஎஸ்கே பெங்களூர்ல வச்சு எடுப்பாங்க ப்ரோ. இங்க 5 கப் இருக்கு ப்ரோ. அங்க ஒண்ணுமே இல்ல ப்ரோ. வெரி ஹாப்பி ப்ரோ. ஃபுல் பைசா வசூல் மேட்ச் ப்ரோ. அடிச்சு ஓட விட்டோம் ப்ரோ. ஆமா என்னைக்கு குருசாமி தான். பரவாயில்ல இருந்துட்டு ஷார்ட் லெக் வச்சு கலாய்ச்சோம் ப்ரோ. இன்னைக்கு அதான் ஹைலைட். தூபே தோனிக்குலாம் ஷார்ட் லெக் பக்கத்துல வச்சு கலாய் மேட்ச் ப்ரோ. ரொம்ப ஹாப்பி ப்ரோ. இத சொல்லிட்டு ப்ரோ 18 இயர்ஸ் குருசாமி சொல்லிட்டு போட்டோம் ப்ரோ. அடிச்சாங்களே இன்னைக்கு தோத்தாங்களே அவ்வளவுதான். எனக்கு ஹாப்பி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. கடைசி கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. நாங்க தான் ஜெயிக்க போறோம். இந்த வருஷம் கப்பு எங்களுக்கு தான் ப்ரோ. தலைக்காக பார்த்தா தலை தரிசனம் கிடைச்சிருச்சு. அதோட அவ்வளோதான். தேங்க்ஸ் தலை. ஆனால் தமிழ் ரொம்ப நல்லா தெரியாது. ரொம்ப
எப்படி சொல்லணும் சேடா ஆர்சிபியா நம்ம ஆர்சிபி ஃபேன் இல்லை நம்ம என்ன சொல்லணும் அதை பற்றி ரிவெஞ்ச் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க Soon we take revenge again. இவன் சொல்ற புரியுதா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு வி கேம் ஃப்ரம் பெங்களூர் டு வாட்ச் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு தோனி பிளேட் ஸோ தட் வாஸ் எனஃப் தோனி ஆடினார்ல அது போதும் தலை பார்த்தோம் அது போதுமா அது போதும் ஜெயிக்கணும்ன்றீங்களா மேட்ச் ஜெயிக்கிறோமோ இல்லையோ தலை பார்த்துட்டோம்ல அது செம்ம மேட்ச் பிகாஸ் ஐ எம் ஆர்சிபி சப்போர்ட்டர் ஸோ ஸோ எனக்கு ரொம்ப டிஷர்ட் போட்டு ஆர்சிபி சப்போர்ட் ஃபோர்ஸ் டு வேர் எல்லோ டிஷர்ட் ஹாய் என்னத்தை பார்க்குறது மேட்ச் வேஸ்ட்டு என்னாச்சு பால் ஸ்பின் ஆகுன்னு பார்த்தேன் இப்போ பேஸ் பிச்சார்ஜ் போயிடுது ஆனால் வந்த காய்ச்சல்லாம் விட்டாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை கடைசியில் ஒரு இது ரிவெஞ்ச் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க 10-8 9-8 ஜெயிச்சாங்க ஒன்று தான் தோற்றுருந்தாங்க இது ரிவெஞ்ச் எடுத்து ஜெயிச்சிட்டாங்க 10-2 ஆயிடுச்சு Bro, this is not only the final match, right? We have one more match again, which is going to happen in the home ground. So wherever we got something, we'll take revenge there only, bro. It's not about taking revenge here or there. Like wherever we lost, we'll try to capture there only, bro. மேட்சை பற்றி என்ன சொல்றது ஒன்று சோழியை முடிச்சு விட்டோமே அப்புறம் என்ன பேசுறது இதை மெரினால கரைக்கிறாரா மெரினால ஒரு சின்ன சேவையாக உங்களை பொதுக்கிறாங்க அந்த கருப்பா ஒருத்தர் பண்ணிருக்குமே அது எங்கன்னே தெரியல அதை பார்த்தா தலை அடிச்சது போதும். ஆமாம் ப்ரோ, நம்ம ஜெயிக்கிற மேட்ச்சில் நெட் ரன் கேவலமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம தோக்கிற மேட்ச்சில் அவங்களுக்கு நெட் ரன் நல்லா கொடுத்துட்ருக்கோம். பரவாயில்ல என்ன ஆக போகுது ஒரு மேட்ச் தானே கப் இருக்குல்ல எங்ககிட்ட தோத்துட்டோங்கிற ஃபீல் இருக்க தான் செஞ்சுது. பட் என் பசங்களுக்காக அவங்க ஆர்சிபி ஃபேன்ஸ், விராட் கோலியோட ஃபேன்ஸ், அதனால் ஹாப்பியாக இருந்தோம். There's no batting depth in the CSK lineup, bro. Maybe they could have done better in the auction itself. That is where it all went wrong. Middle order and there is also no middle order in the CSK team, or else it would have been better. No, there are a lot of There are lot of voids in the team. We cannot pinpoint one, but it's if a win comes up, it's altogether a team effort. So I don't think there was a coordination with one another. That is where they ended up in the wrong side today. ப்ரோ, ஸ்டார்டிங்லேருந்து ஆர்சிபியோட கை தான் மேலே இருந்துச்சு. ஸோ ஒரு சிஎஸ்கே ஃபேனாக அது சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் நான் ஒன்று மட்டும் புரியுது. இந்த ஒரு வாட்டிக்கே எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க இத்தனை வாட்டி தோற்றுட்டு போனதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவங்க எவ்வளோ பாவமாக தெரியுது. இங்கே எல்லாரும் நாங்கள் பாவமாக இல்லை, இத்தனை வாட்டி அவங்க தோற்றுட்டு போயிருக்காங்க. அது அவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு இப்போ எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் இந்த வாட்டி ஆர்சிபி ரொம்ப நல்லா தான், ஆனால் நம்ம சொல்லி தான் ஆகணும். எல்லா இடத்துலையும் சிஎஸ்கேவோட அவங்க மேலே தான் இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக சிஎஸ்கேனாலே சென்னை சூப்பர் கிங்ஸ் கிடையாது, கம்பேக் சூப்பர் கிங்ஸ். இந்த வருஷம் கண்டிப்பாக ஃபைனல்ஸில் நாங்கள் தான் அடிப்போம். ஆர்சிபி ஃபேன்ஸ் முன்னாடி 6வது கப்போட வந்து நின்று நாங்கள் இதை வேலை பேசுவோம் கண்டிப்பாக. ஓகேங்களா? இல்லை ப்ரோ, பேட்டிங் சரியாகவே இல்லை. ஓகேங்க, லூஸ் பண்ணாலும் அடுத்த மேட்ச் பார்ப்போம். அடுத்த மேட்ச் இங்கே தானே லாலிபாப் ஆர்சிபி ப்ரோ. போனா போகுதுன்னு விட்டு கொடுத்தாச்சு ப்ரோ. போனா போகுதுன்னு அடுத்த வருஷம் பார்த்து ஆர்சிபி ஜெயிக்கணும் வேணிக்காங்க ப்ரோ. ஆர்சிபி ஜெயிக்கணும். ப்ரோ ஒரு நிமிஷம், ஏதோ கையில் ஏதோ வச்சிருக்கீங்க. இது வந்து வேணாம், ஆர்சிபி அந்த கப்புறம் வேணாம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசை முறுக்கணும்னா எங்க சிஎஸ்கே மற்றவங்க ஓப்பனர்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஹாப்பி தான் ப்ரோ. இது வந்து எப்படி ரொம்ப எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் நம்ம வந்து எல்லாம் கண்டுக்கூடாது. நல்லா பண்ணாங்க ப்ரோ. நம்ம ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட் மாதிரி இல்லை, நம்ம எல்லாரையும் வந்து ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணோம். இன்னொன்று சொல்கிறேன், 2011 இங்கே ஜெயிச்சாங்க, ஒரு வாட்டி தான் ஜெயிச்சாங்க. ஃபஸ்ட்டு கப் அடித்தோம். 6-1 லோடிங் ப்ரோ. CSK doesn't have a proper pace attack. They have Khalil Ahmed, whom I don't consider as a player. Krunal Pandya bowls faster than him. So I don't think Khalil Ahmed and Patirana can do anything. RCB had Hazelwood, Bhuvneshwar Kumar and Yash Dayal. Like, they had the victory all over. There was no chance CSK was gonna win. And they don't have quality batsmen as well. So like, RCB had good destructive batting lineup which CSK did not get. That's why CSK lost the match. Otherwise CSK is a proper team, decent team, thank you. See, last year what happened during the first match, RCB fans got booed in Chidambaram Stadium. And during Bangalore's match, CSK fans got bullied. Like, they started the whole thingy last year. So like, this year we got our revenge. Come to Bangalore. See, I cannot say about the cup, but I can easily say that RCB is going to be a very good contender this year and they are going to qualify for the finals. I believe they are going to reach the finals this year. See, RCB is again just another team தான். அவங்க தோத்தாலும் பிரச்சனை இல்லை, ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை. பட் அவங்க ஓவராக குதிக்கிறாங்க, இன்னும் கப்பு வாங்கலை. அதை பற்றி நாங்கள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். அதெல்லாம் வன்மா அப்பப்போ வெளில வரும், அதனால் பிரச்சனை இல்லை. இவங்க சும்மா அப்பப்போ வர பீப்புள்ஸ், அதனால் கப்பு எப்போ எங்கிட்ட தான் இருக்கும். சிஎஸ்கே ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ருத்ராஜ்
மேட்ச் அவுட் ஆனதுமே மேட்ச் காலி ஆயிடுச்சு அங்கேயே. ஆர்சிபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க இன்னைக்கு. லாஸ்ட் டைமும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க பெங்களூரில் குரூஷியல் மேட்ச்சில் ஜெயிச்சு அவங்க அடுத்ததுக்கு ஃபைனல்ஸ்க்கு செமிஃபைனல்ஸ்க்கு போனாங்க. லாஸ்ட் டைமும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஆர்சிபி. பிகாஸ் ரஜத் பத்திகார் குரூஷியல் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணார் இன்னைக்கு. ஸோ அங்கே தான் சிஎஸ்கே லூஸ் பண்ணாங்க. அங்கேயும் அண்ட் ஹேசல்வுட் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் பிரில்லியண்டாக போட்டார். ஸோ அங்கே தான் சிஎஸ்கே லூஸ் பண்ணாங்க. Bro, mistakes will be happen, bro. See, if you make a mistake, will you think that mistake will be going to happen again? It's not right. It's not about doing the mistake happen whatever the mistake happens again and again. Like, it's not like that. So we learn a lot many things from the mistakes only, right? Then only we'll get to know what mistakes are taking a lot much keen about that. So we are going to rock on Bangalore. Jai CSK. So CSK actually had a few catches, and also apart from that they could not score big in the pot. That is the main drawback today. So last year in Chinnaswamy RCB conquered CSK, but this year they have conquered in Chepauk. After 17 years, that is a great feeling actually. Come from Andhra Pradesh to watch this match. I did not expect that RCB will, but it won. CSK played slow in the starting overs, and their fielding was also not good. They dropped so many catches. ஸ்டார்டிங் பேட்டிங் எதுவுமே சரியில்லை. கொஞ்சம் பேட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா இனிமேல் வின் பண்ணலாம். சிஎஸ்கேவும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆர்சிபிலும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் சிஎஸ்கேவும் வின் பண்ணலாம். நான் விராட் கோலி பார்க்க தான் வந்தேன். அவரை பார்த்துட்டா நான் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் ட்ரீம் எனக்கு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தோனி பார்க்கணும். ரிவன் ஸ்டோரி நம்ம அங்கே போய் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நம்ம சிதம்பரம் ஸ்டேடியம் மிஸ் பண்ணிட்டோம். சின்னசாமி ஸ்டேடியமில் கண்டிப்பாக ரிவெஞ்ச் இருக்கு. அதுக்கெல்லாம் ரெடியாக இருங்க. ஸோ இந்த மேட்ச் மட்டும் இதே மாதிரி போகணும்னு நினைக்காதீங்க. சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் போகிறோம். சிஎஸ்கே சிஎஸ்கே சிஎஸ்கே. ரொம்ப எக்ஸைட்டாக வந்தேன். ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டாக வந்தேன். பட் ஆனால் சிஎஸ்கே ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு ஒரு ஹோப் கம்மியாக தான் கொடுத்தாங்க. பட் ஆர்சிபி நல்லா ப்ளே பண்ணாங்க. பட் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி அதே மாதிரி சொன்ன மாதிரி தான், ஒரு வாட்டிக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஆர்சிபி ஒரு வாட்டியே தோத்துட்ருக்காங்க. பட் சிஎஸ்கே தான் எப்போவுமே, தோத்தாலும் ஜெயித்தாலும் சிஎஸ்கே தான். உங்கள் சேனலில் Error 404 தமிழ் போடுவாங்க.